டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. பிக் பாஸ் ராஜுடைய படம் பன் பட்டர் ஜாமுன்னு சொல்லி ரிலீஸ் ஆக போகுது. அதோடைய ஒரு ப்ரமோஷனல் ஃபங்க்ஷனில் ஈரோடு மகேஷ் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, சிலர்லாம் வந்து அப்படி தான் பார்க்கும்போது முதல்ல அண்ணன் அண்ணன் பேசியிருப்பாங்க, அதனால் ஆச்சுன்னா ப்ரோ அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன இதெல்லாம் பெருசாக வரலாமே ஏன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நான் எதுவும் பேசிக்க மாட்டேன்னு தான் அவர் சொன்னது. அது மட்டும்தான் அவர் சொன்னார். இதை வந்து இவர் சிவகார்த்திகேயனை குறிப்பிடுகிறாரா அப்படின்னு புதுசாக வந்து ஒரு இப்போ அப்படியே கொஞ்சம் சிவகார்த்தியின் பக்கம் அந்த காற்று வீசுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சிவகார்த்தினை தான் குறிப்பிட்டு சொல்கிறாரு, சிவகார்த்தினோட வளர்ச்சி வந்து இந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஒரு சிலருக்கு பொறாமையாக இருக்குது. ஆக்சுவலாக அவருக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஆனால் அவர் அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக யாருமே இல்லை. அதான் நிதர்சனம். அவருக்கு ரொம்ப சீனியராக வந்த ஒருத்தரே அவர் கூட தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டு அவர் பெரிய ஹீரோ ஆகிட்டர் நான் இன்னும் ஆகலைன்னு சொல்லி அந்த ரேஸில் ஓடிட்டு யாருன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி சொல்லும்போது ஈரோடு மகேஷ் மட்டும் கிடையாது, நெல்சனாக இருக்கட்டும், எல்லாருமே சொன்னது ஒரே விஷயந்தான். முன்னாடி எப்படி அவர் பழகினாரோ அதே மாதிரி தான் இப்பயும் அவர். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, டிவியில் இருக்கிறப்ப எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்படி இருக்குது. அது வந்து ஒரு விஷயத்தில் வந்து நான் எடுத்துக்கலைன்னா கிட்டத்தட்ட அவரும் ஒரே ஸ்டேஜில் தான் ஒரே இடத்துல. சிவகார்த்திகேயனோட கிராஃப் வந்து எங்கேயோ போயிருச்சுன்னா வளர்ச்சி பிடிக்காது. இது ஒரு முக்கியமான காரணம். எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது தான். யார் வளர்ந்தாலும் பிடிக்காது. சிவகார்த்திகேயனுடைய இந்த அசுர வளர்ச்சியில் கொஞ்சம் பின்னுக்கு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. எது நடந்தாலும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு உங்களை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னையவா அவங்கள சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டாக ஓகே. இந்த இவர் சொல்லுவார்ல, நம்ம கருணா சொல்லுவார்ல, வண்ணாந்துறையில் துணி காணோம்னா கூட என்ன வந்து பிடிக்கிறாங்க அப்படி. அந்த மாதிரி சிலர் இருக்காங்க கோலிவுட்டில். வந்து எது நடந்தாலும் சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு கப்புள்ஸ்குள்ளே பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஒரு நடிகர் இருப்பார். இங்கே சர்ச்சை ஆகுதுன்னா அதுக்கு ஒரு நடிகர் இருப்பார். அந்த மாதிரி இப்போ யார் மேடையில் எதை பேசினாலும் அது சிவகார்த்திகேயனோட வந்து பொருத்திடுறாங்க. இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு கப்புள்ஸ்குள்ளே நடக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. நீங்கள் யாரும் நினைக்கிறீங்க? இது நான் சொல்லல, எனக்கு தெரியாது. உங்களுடைய கருத்து இது. எங்க எந்த கப்புள்ஸ், செலிபிரிட்டி கப்புள்ஸ்க்கு எது பிரச்சனை நடந்தாலும், எந்த டைவர்ஸ் கேஸ் வந்தாலும் தனுஷ் மேல பழி போடுறாங்க. இப்ப அப்படியே கொஞ்சம் சிவகார்த்தியின் பக்கம் அந்த காத்து வீசுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பழி போடுறாங்களா? ஈரோடு மகேஷ் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஸோ அவர் வந்து இவர் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லல, சுற்றி வளைச்சி ஆரம்பத்தில் எல்லாரும் அண்ணன்னு கூப்பிடுவாங்க, அப்புறம் ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா என்ன இப்போ பார்க்கவே முடிய மாட்டேங்குது, ஜாவா சுந்தரேசன் மாதிரி. கரெக்டா அதே மாதிரி ஸ்வீட்டு. அதாவது என்னன்னா, இவருடைய பிக் பாஸ் ராஜுடைய படம் பன் பட்டர் ஜாமுன்னு சொல்லி ரிலீஸ் ஆக போகுது. அதோடைய ஒரு ப்ரமோஷனல் ஃபங்க்ஷனில் ஈரோடு மகேஷ் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, சிலர்லாம் வந்து அப்படி தான் பார்க்கும்போது முதல்ல அண்ணன் அண்ணன் பேசியிருப்பாங்க, அதனால் ஆச்சுன்னா ப்ரோ அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன இதெல்லாம் பெருசாக வரலாமே ஏன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நான் எதுவும் பேசிக்க மாட்டேன்னு தான் அவர் சொன்னது. அது மட்டும்தான் அவர் சொன்னார். இதை வந்து இவர் சிவகார்த்திகேயனை குறிப்பிடுகிறாரா அப்படின்னு புதுசாக வந்து ஒரு பேச்சை வந்து அப்படி எடுக்கிறாங்க. அப்படி ஒரு இதை வந்து சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சிவகார்த்திகேயனை குறிப்பிட்டு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ யாருக்கோ சண்டைன்னு உடனே டக்குன்னு தனுஷ் சார் எடுத்துகிட்டு வந்து அதில் லிங்க் பண்ணுற மாதிரி யாரையோ பற்றி சொல்லும்போது அதை சொல்கிறாங்க. ஒரு ஹேட்ரட் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. இவர் வந்து இப்படி பண்ணுறாரு, எல்லாருக்கும் யாரையும் பிடிக்கணுன்ற அவசியமும் கிடையாது, சில பேர் பிடிக்காமலும் இருக்கலாம். அந்த ஹேட்ரடில் சொல்கிறான்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து அப்படி குறிப்பிட்டு சொன்ன மாதிரி தெரியல. எனக்கு கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி பேசுனதுலையுமே சிவகார்த்திகேயனை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போது எப்படி பார்த்தனோ அதே மாதிரி இப்போ பார்க்குறப்ப அதே மாதிரி தான் பேசுகிறாரு அப்படிங்கிறப்போ. ஸோ அந்த இந்த வீடியோ கம்பேர் பண்ணுறப்போ அப்படி ஒரு இதுவாகவே இல்லை, அவர் தான் பேசுகிறாருங்கிறப்போ. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சிவகார்த்திகேயனை தான் குறிப்பிட்டு சொல்கிறாரு, சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி வந்து இந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஒரு சிலருக்கு பொறாமையாக இருக்குது. இருக்க தான் செய்யும். பொறாமலாம் இருக்கிறது சகஜம் தானே. ஏன்னா முன்னாடி ஆரம்பத்திலே சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷ்க்கும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. இடையில கூட சிவகார்த்திகேயன் ஒரு மேடையில் பேசும்போது கூட தனுஷை குறிப்பிட்டு பேசுனதா அவரோட ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு. அது என்னன்னா, பொறாமன்றதெல்லாம் ரொம்ப சகஜம் தான், எல்லாருக்கும் இருக்கும். இந்த பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் நான் யாருமே பொறாமைக்கெல்லாம் வந்து விதிவிலக்கு இல்லை, இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் வந்து சாதாரண பொசிஷன்லேருந்து ஆக்சுவலாக அவருக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஆனால் அவர் அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக யாருமே இல்லை. அதான் நிதர்சனம். அவருக்கு ரொம்ப சீனியராக வந்த ஒருத்தரே அவர் கூட தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டு அவர் பெரிய ஹீரோ ஆகிட்டர் நான் இன்னும் ஆகலைன்னு சொல்லி அந்த ரேஸில் ஓடிட்டுருக்கு. யாருன்னு தெரியும் எல்லாருக்கும். அவரும் அதே சேம் விஜய் டிவிலேருந்து வந்தவர் தான். அப்படிலாம் இருக்கும்போது அந்த பொறாமர்கள்லாம் எல்லா மனுஷங்க தான் எல்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு என்ன எல்லாத்துக்குமே அவர் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுறாங்களோ அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான், அவர் ஸ்பீச்சில் பேசும்போது நான் தான் வளர்த்து விட்டேன்னு சொல்லி அவர் கிட்டத்தட்ட தனுஷ் சாரை தான் குறிப்பிட்டு
சொன்ன மாதிரி தான் எல்லாருமே பேசினாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, தனுஷ் அவர்கள் மேலேயும் இதே மாதிரி பழி தான் சுமத்துறாங்க. எது நடந்தாலும் எடுத்துகிட்டு வந்து அவரோட லிங்க் பண்ணி விட்டுறது. இதுக்கு இவர் காரணம், இதுக்கு இவர் தான் பண்ணியிருப்பாரு. கப்புள்ஸ் டைவர்ஸ் அது மட்டும் இல்லை, எல்லாமே அது எதுவாக வேணா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரியாமலே வந்து இவர் தான் காரணம். இந்த யூடியூப் சேனல்ல இவங்க சொன்னாங்க இவர் தான் அப்போ காரணமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு முன்முடிவு போகிறாங்கல்ல, அதுதான் இப்போ இவர் மேலேயும் வந்திருக்கோன்ற தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி சொல்லும்போது ஈரோடு மகேஷ் மட்டும் கிடையாது, நெல்சனாக இருக்கட்டும், எல்லாருமே சொன்னது ஒரே விஷயந்தான். முன்னாடி எப்படி அவர் பழகினாரோ அதே மாதிரி தான் இப்பயும் அவர் பழகுறாரு. அதில் வந்து அவருடைய இதெல்லாம் நம்மளே பர்சனலாக தெரியாது, அவரோட நம்ம பழகினது இல்லை, பழகினாலும் புதுசாக தான் பழக போகிறோம். அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, டிவியில் இருந்தப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கார், புதுசாக வந்து ஒரு மாற்றம் அப்படிலாம் இல்லைன்னு தான் எல்லாருமே சொன்னது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, டிவியில் இருக்கிறப்ப எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கு. அது வந்து ஒரு விஷயத்தில் வந்து தான் எடுத்துக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அவரும் ஒரே ஸ்டேஜில் தான் ஒரே இடத்துல ஈரோடு மகேஷ். ஆனால் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஈரோடு மகேஷும் சிவகார்த்தியும் கிட்டத்தட்ட சிவகார்த்தியோட கிராஃப் வந்து எங்கேயோ போயிருச்சு, ஒரே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணப்போ. ஸோ இப்போ ஈரோடு மகேஷும் முன்னாடி இந்த மாமன் படத்து கூட அவர் வந்து வசனம் கூட எழுதினாரு. காமெடி வசனம். அதுல கூட படத்துல வசனங்கள் அவரு எழுதியிருக்காரு மாமனுக்கு. ஆமா. அப்புறம் அவர் கூட சொல்லியிருக்காரு, சூரியன் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி சூரிய புகழ்ந்து பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் சிவகார்த்திகேயன் இப்படி பேசுற அளவுக்கு சான்சஸே ரொம்ப கம்மி தான். ஏன்னா இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிற ஒருத்தர் ஒரே லீடிங்கில் ஒரு கூட ஒன்றா வேலை பார்க்குறவங்க கூட ஒர்க் பண்ணி அவங்களோட ஈக்குவாலிட்டியை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் இப்படி ஒரு எஸ்கேப் இப்படி பேசுறதுக்கு கிட்டத்தட்ட சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அவர் சூரி இன்ஸ்பிரேஷன் சொன்னதுனால நீ இதை சொல்றீங்களா? இல்ல சூரி இன்ஸ்பிரேஷன் ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால இல்லை, அது இருக்கலாம், மேபி ஒரே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸினோடலேயே கால் பண்ணி வச்சு கூட இருக்கலாம். இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, வளர்ச்சி பிடிக்காது, இது ஒரு முக்கியமான காரணம். எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது தான், யார் வளர்ந்தாலும் பிடிக்காது. இப்போது யாரோ ஒருத்தர் பேசினாலே பிடிக்கும். இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷனில் எதுக்கு திட்டுறேன்னு, ஏன்டா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, நம்ம வேலையே இதுதான், வேணா ஒரு விஜே பண்ணுறவனை பார்த்து இந்த கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி அப்படி சில பேர் இருக்க தான் செய்வாங்க, இவனை பிடிக்காது அப்படின்ட்டு. அதை வந்து சும்மா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கிடச்சிதுன்றதுக்காக எடுத்து போட்டு இவங்கள தான் சொல்கிறது. எந்த செலிபிரிட்டி சொன்னாலுமே நடக்குது இல்லை, ஒரு செலிபிரிட்டி ரேண்டமாக ஏதோ மனசில் பட்டதை பேசும்பொழுது இவங்கள தான் குறிப்பிடுறாரு அப்படின்னு லிங்க் பண்ணுறது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க எல்லாருக்கும் நல்ல ரேப்போ தான் இருக்கும். சூரி, சிவகார்த்திகேயன், ஈரோடு மகேஷ்வங்களும் நல்ல ரேப்போ தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இதை வந்து இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா, சிவகார்த்திகேயனுடைய இந்த அசுர வளர்ச்சியில் கொஞ்சம் பின்னுக்கு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இவரோட வளர்ச்சி, அதாவது இவர் பின்னுக்கு தள்ளல, இவர் நம்முடைய நாசம். அப்படி ஒருத்தன் வளர்ந்து வரும்போது கொஞ்சம் பேர், இப்போ 2 பேர் ரேஸ்ல ஓடுறாங்க, இவனை தோக்கடிக்கணுன்ற எண்ணம் இல்லை, ஆனால் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் போனால் ஆட்டோமேட்டிக்காக அவன் செகண்ட் ஆகிறான்ல, அப்படி ஒரு நடக்கும். அது வந்து இவர் பிளான் பண்ணி பண்ணிட்டாரு, ப்ராஜெக்ட்ஸ் அப்படி கிடையாது. ஒரு புது ஹீரோ வராரு, கமர்ஷியலி வயபிளாக இருக்காரு, நல்லா இருக்காரு, சூப்பராக இருக்காரு அப்படின்றப்போ அவருக்கு ப்ராஜெக்ட்ஸ் போனால் அடுத்து இருக்கிற 4-5 பேருக்கு அது இல்லாமல் தான் ஆகும். அது காரணம் இவர் கிடையாது. அவங்களுடைய உழைப்பு, டெடிக்கேஷனில் அந்த நேரம், சூழ்நிலை, அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு கேம்பிளிங் மாதிரி தான். நம்ம உழைச்சாலும் சுற்றி இருக்கிறவங்க கரெக்டாக இருக்கணுன்ற ஆஸ்பெக்டில் இருக்குது. அதில் கூட சிலருக்கு கோபம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம். ஆனால் யாரோ உட்காந்து ட்விட்டரில் இது மாதிரி இல்லை ஃபேஸ்புக்கில் சொல்கிறதுனால ஈரோடு மகேஷ் சிவகார்த்திகேயன் தான் குறிப்பிட்டு பேசுகிறாருன்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக சிவகார்த்திகேயனோட அசுர வளர்ச்சி நிறைய பேருக்கு இங்கே பிடிக்காம இருக்கு, நிறைய ஃபேன்ஸுகளுக்கு மெயினாக பிடிக்காம இருக்கு. ஏன்னா முன்னாடி மற்ற நடிகர்களுடைய, ஏன்னா வசூல் மெயினாக அதை பார்க்கறது வசூல் தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். இந்த அளவுக்கு ஒருத்தர் வளர்ந்து வராரு, இவ்வளோ வசூலை பீட் பண்ணுறாரு. அமரன்லாம் 300 கோடி வசூல் அடிச்சது. ஏன்னா எந்த ஒரு ரஜினி, கமல், விஜய், அஜித், ஸோ இவங்களுக்கு அப்புறம் அதிகபட்சமாக ஒரு வசூலை குவிக்கிறது சிவகார்த்திகேயன் தான். நிச்சயமாக அவருக்கு முன்னாடி வந்த ஸ்டார்னு பார்த்தா சூர்யா, விக்ரம், தனுஷ், சிம்பு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபேன்ஸுகளுக்கு சிவகார்த்திகேயன் ஒரு கோபம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. நடிகர்களுக்கு கிடையாது, அந்த நடிகர்கள் கிடையாது, எல்லாருமே ஜென்யூன்லி ஹாப்பி தான். நம்ம பார்த்துருக்கோம், சூர்யா விஷ் பண்ணியிருக்காரு, தனுஷ் அவங்களுக்கு இப்போ மேபி கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் இருக்கலாம், பட் அவர் ஒரு வெல்விஷர் தான் நான் எடுத்துக்கிறேன். முன்னாடி இருந்ததை வச்சு சியான் சார்லாம் வந்து நிறைய விஷ் பண்ணியிருக்காரு. ஸ்டேஜ்லேயே வந்து இந்த சிவகார்த்திகேயனே சொல்லியிருப்பார்ல, இந்த கப்பெல்லாம் வந்து நீ வச்சுக்காத, உனக்கு இதோட பெரிய கப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஷ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். அண்டு நீங்கள் சொன்ன அந்த லிஸ்ட்டில் இருக்கும் சூப்பர் ஸ்டார், அவரோட பெரிய ஃபேனு கமல் சார் தான் ப்ரொடக்ஷனு, விஜய் சார், அஜித் சார் எல்லாருமே விஷ் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். ஃபேன்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் சிலருடைய வெற்றியை கொண்டாடுறவங்களும் இருப்பாங்க, சிலர் எக்ஸ்ட்ரீமாகவும் இருப்பாங்க. இப்போது இங்கே வந்து டக்குன்னு எங்கள் கட்சிரா, எங்கள் ஜாதிரா, எங்கள் மதரான்னு பேசுகிறவங்க இருக்காங்கல்ல, அதே மாதிரி ஃபேன்ஸ்லேயும் இருப்பாங்க. அந்த ஸ்டார் சண்டை போட்டுக்கிறான்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்க கொஞ்சம் ஒரு கியூரியா இல்லை. இப்போ இன்றைக்கி என்னென்னா, இப்போ ரொம்ப நாளாகவே இருக்குது இந்த பேரடி அக்கௌண்ட்ஸு,
பிரிட்டன் பண்றது. நான் வந்து ஒரு நடிகருடைய ஃபேன் மாதிரி நான் காமிச்சுப்பேன், அவரையும் கலாய்ச்சிட்டு இருப்பேன். சும்மா சர்க்காஸ்டிக்கா சொல்றேன். அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, அவங்களும் சிலர் இதை பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. எனக்கு என்ன அப்படின்னா, ஒருத்தனுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து அவனுடைய கையில் இருக்குது அதிகபட்சம். அவன் ஒரு லெவல் ஆஃப் உழைப்பு போடுறாரு, வளர்றாருன்றதான் இங்கே நம்ம சகஜமாக பார்க்குற விஷயம். அதில் காழ்ப்புணர்ச்சி எடுத்துக்கலாம் ஒன்றுமே இல்லை. அதுக்காக எல்லாரும் ஐடியலாக வந்து ஏய் நீ வளர்கிறாயா வாழ்த்துக்கள் அப்படி சொல்லவும் மாட்டாங்க. 4 பேர் திட்ட தான் செய்வான். அப்படி தான் எடுத்துக்க முடியும் அதை. எனக்கு என்ன நிறைய பேர் ஸ்டேஜில் பேசுகிறப்போ இவங்கள பர்டிகுலர் ஒரு பர்சனை பிடிக்கலன்னா நேம் யாரும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அது ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான். எந்த ஸ்டேஜில் யாரை பிடிக்கலாம் நேம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, மென்ஷன் பண்ண மாட்டாங்க தான். ஏன்னா பண்ணோம்னா டைரக்ட் அட்டாக் மாதிரி விழுந்துரும், இது வந்து இன்டைரக்ட் அட்டாக் மாதிரி போயிடும். அப்படிங்கிறதுனால அவங்க பண்ணலையே என்னவோ, இவங்க வந்து ரசிகர்கள் வந்து அவர் தான் சொல்றாரு, இவரை தான் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு ஜாலியா இருக்கும். ஆமா, அப்பதான் ஒரு ஜாலி இருக்கும். எரியிற நெருப்புல எண்ணெயை போட்டு விட்டு இன்னும் கொஞ்சம் மண்ணெண்ணெய்க்கேன்றா அப்படின்ற மாதிரி எரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுடைய உழைப்பை பத்தியும் பேசிதான். இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது எல்லாமே வந்து சும்மா யாரோ ஒருத்தங்க போடுற போஸ்ட் வச்சு நம்ம பேசிட்டோம். இது இன்னார் தான் போட்டாரும் கூட இல்லை, சிலர் போடுறாங்க. பெரிய பெரிய சினிமா ரிவ்யூவர்கள், சினிமாவை உற்று நோக்கக்கூடிய நபர்கள்லாம் போடுறாங்க தான். யாரையும் நம்மளும் வந்து எப்படி அவங்க துறையில் அவங்க பேர் சொல்ல மாட்டாங்க, நம்ம பேர் சொல்லிக்கூடாது அப்படி வச்சுக்கிங்களேன். அந்த மாதிரி போடுறாங்க தான். ஆனால் சிவகார்த்திகேயனோட உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அவர் வந்து எதையும் சர்பாஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவர் டிவியில் இருந்தார், அந்த டைம் அந்த மீடியம் தான் பூமில் இருந்துச்சு. இனி நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கவங்களாம் வராங்க, நாளைக்கு பெரிய லெவலில் போகலாம். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒருத்தங்க வீடியோ போட்டே இருப்பாங்க, அவருடைய பேரை மறந்துட்டேன், சாரி. அவர் வந்து இப்போ அடுத்த படம் ஹீரோவா நடிக்க போறாரு. இல்லை அவங்க அதை பேரை மறந்துட்டேன் நான். ஆக்சுவலாக உண்மையாக பேரை மறந்து, நீங்கள் பேரை மென்ஷன் பண்ணக்கூடாது. அதை சொல்ல வர கிடையாது, ஏன்னா பாசிட்டிவாக தான் சொல்கிறேன், பண்ணலாம். அவருடைய பேர் தப்பாக சொல்லிடக்கூடாது, அதனால வந்து நான் இது பண்ணுறேன். அவர் நிறைய காமெடியெல்லாம் போட்டு வரும், நம்மலாம் கூட ஷேர் பண்ணியிருப்போம். எனக்கு அவருடைய பேர் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ அவங்கெல்லாம் வந்து வராங்க. இப்போ அது மாதிரி அன்னைக்கு இருந்த பிளாட்ஃபார்ம் தான் வந்து டிவி. ஸோ அதிலிருந்து வந்திருக்காரு. அண்ட் அவரோட உழைப்பை பற்றி நம்ம கூட வந்து பார்த்த மாதிரி பேசக்கூடாது. நெல்சன் இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு சொல்கிறேன். அவர் ஒரே ஒரு நாளில் 4-5 வேலைகள் செய்கிறதா இருக்கட்டும், அவர் எடுத்துக்கிட்ட விஷயத்துக்கு உண்மையாக இருக்கிறதா இருக்கட்டும், தன்னுடைய தனித்திறமை வளர்த்துக்கிட்டதா இருக்கட்டும். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தனுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். நம்மளை மாதிரி உட்காந்து பேசிட்டே இருக்கிறத விட்டுட்டு நல்லா யூஸ் பண்ணான்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில், விஜய் அவார்ட்ஸ்னு நினைக்கிறேன், ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கோபிநாத் சாரும் இவங்களும் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வைரமுத்து சார் தான் வந்து அவார்டு வாங்க வந்திருப்பாங்க. அப்போ ஒரு கவிதை சொல்கிறேன்னு சொல்லுவார். உங்களை மாதிரியே அவர் வாய்ஸ்லேயும் மிமிக்ரி பண்ணி சொல்லுவார். அதுக்கு ஒரு பயங்கரமான ஸ்பான்டானிட்டி வேணும். நமக்கு அது பார்த்தாலே புரியும். என்னன்னா பேக் ஸ்டேஜ் ஒர்க்கு வைரமுத்து வருவார் பண்ணுறது, அப்படி பண்ணாலுமே ஓகே தான். வைரமுத்து வருவார், அவர்கிட்ட நம்ம கவிதையை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சாலும் ஓகே தான். ஸ்பான்டேனியஸாக யோசிச்சிங்கனாலும் ஓகே தான். அந்த இடத்துல அதுக்கான டைமை நீங்கள் வாங்குறதுன்றது இருக்குல்ல. சார் உங்களை பற்றி ஒரு கவிதை ஒன்று இருக்குது, நான் சொல்லலாமா சார் அப்படின்னு சொல்லி பிச் பண்ணி எவ்வளோ பேர் இருக்கா முன்னாடி. அதுக்கு ஃபஸ்ட்டு யார், அதிகமாக யார் சிரிச்சிருப்பாங்க, சங்கர் சார் தான் சிரிச்சிருப்பாங்க. வீடியோ பார்த்தாலே தெரியும், எல்லாருமே சிரிப்பாங்க. அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பாரு, அது அவருக்கு ஒரு க்ளோஸ் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம வந்து இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், நம்ம வந்து கரெக்டாக இங்கே பிச் பண்ணணும் அப்படின்ற விஷயம். அதை பண்ணுறதே ஒரு பெரிய திறமை தான். அந்த இடத்துல சார் நல்லா இருக்கீங்களா சார், வழக்கம் போல் சார் கள்ளிக்காட்டு இதிகாசத்தை பற்றி 2 லைன் அப்படின்னா அவர் பேச போகிறாரு. ஆனால் அங்கே வந்து தன்னுடைய தனித்திறமை என்ன அப்படின்றத பார்த்து பிச் பண்ணுற அந்த டேலண்ட்டு தான் வந்து அவரை பெரிய அளவு கொண்டு போயிருக்கு. அதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ தான் அந்த வேல்பாரி ஆடியோ லான்ச்சில் தன்னை கலாய்ச்சி பேசிக்கிட்டு ஒரு மார்க்கெட்டிங் இருக்குல்ல, அதில் தன்னை எப்படி பேசினா மற்றவங்க ரசிப்பாங்க. நான் வந்து பெரிய ரஜினி வந்துட்டு நான் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு பேசினாருன்னு வச்சுங்களேன், அது அகைன்ஸ்டாக போயிடும். என்ன இந்த வயசுலேயும் அப்படின்ட்டு, அதே நானே வயசானப்பா அப்படின்னா அது வேறு மாதிரி போகும். அப்படி ஒரு டேலண்ட் வந்து அவர்கிட்ட இருக்குது சிவகார்த்திகேயன்ட்ட. அதை நம்ம பார்த்து கற்றுக்கணும். ஒரு யங் ஜென்ரேஷனாக அதை பார்த்து வளர நம்ம வந்து அதை கற்றுக்கணும். ஆக்சுவலாக அந்த உழைப்பு இல்லாமலாம் அவர் வரல. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு ஃபீல்டுக்குள்ளே நல்லா ஓரளவுக்கு க்ரோத் இருக்கு வந்துட்டார். ஸோ அவருக்கு அப்புறமும் சரி, அவருக்கு முன்னாடி இருக்கவங்க சரி, நிறைய பேர் அந்த திறமை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம். திறமைனா நடிப்பு சொல்கிறீங்களா? எல்லாத்துலேயும், ஏன்னா ரோபோ சங்கராக இருக்கட்டும், அப்புறம் அதுக்கப்புறம் அந்த புகழுமே, அதுக்கு முன்னாடி இருந்த மாக்காப்பா கூட ஒரு 2-3 படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் மறுபடியுமே ஆங்கரிங்க்கு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதனாலன்ட்டு ஒரு விஷயமா இருக்குது. ஆமாம், இது வந்து இவரே சொல்லியிருப்பார், நெல்சனே சொல்லியிருப்பார் டாக்டர் ப்ரமோஷனில். ஆமாம், அவருமே அதுலேருந்து வந்தார். அவர் இல்லைங்க, அவரெல்லாம் நல்லா தான் ஜெயில் எட்டு பண்ணிட்டு அவருக்கு ஒரு போயிட்டாரு, நல்லா தான் இருக்காரு. எதனா வந்து எதுக்கு திரும்ப அவரை சொல்கிறேன்னா, அவர்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறோன்னு நினச்சிட போகிறாங்க. அவர்கிட்ட இவங்களுக்கு ஒரு லாங் ஜேர்னி இருக்கிறதுனால அவரே சொல்லியிருப்பார். இந்த மனங்குத்தி பறவைலாம் நடிச்சிட்டு இருந்தாரு, நான் போய் நடிச்சுட்டு வந்துடுறேன்னாரு. எப்படியும் சில பேர் இப்படி தான் போவாங்க,
திரும்ப கொஞ்ச நாள்ல வந்துருவாங்க அப்படிதான் நினைச்சேன், ஆனா இவர் வரவே இல்லை அப்படின்னாரு. நம்ம பேரே சொல்லலாம், நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீரியல் ஆக்டர் தீபக் இருக்காங்கல்ல, நிறைய ஸ்டேஜ் ஹோஸ்ட்லாம், அவர்லாம் வந்து பயங்கரமான டேலண்ட் தான். இன்னும் சொல்ல போனால் அவர் ஷேர் பண்ணியிருப்பார் ஒரு மெமரி. சிவகார்த்திகேயன் வந்து அவர்கிட்ட போய் சீரியல் வாய்ப்பு கேட்டு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, உனக்கு பட வாய்ப்பே வரும்னு நான் சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ அவர் படத்துலையும் பண்ணியிருக்காரு, அவர் சீரியல்லையும் பண்ணியிருக்காரு. ஒரு டைமில் வந்து அவர் அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தார் சீரியலில். அவர் சந்தானம் சார், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் அந்த மாதிரி அந்த வரிசையில் இருக்கா, நிறைய விஜயிலேருந்து வந்தவங்க இருக்காங்க. அதில் வந்து ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில பேரால் தான் ஹோல்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. நம்ம எல்லாம் அதிகம் எதிர்பார்த்தது அதுக்கப்புறம் மாகாப்பா எதிர்பார்த்துருப்போம். ஏன்னா அதே ஷோ, அவரும் பயங்கர ஹியூமரஸாக பேசுவார், படம் வந்து நடித்தார். அப்புறம் என்னன்னு தெரில, அது வந்து அவங்களோட திறமை இல்லாதனாலன்னு சொல்லிட முடியாது. மாகாப்பாவுக்கு திறமை இல்லைன்னா அப்புறம் எப்படி, அவருக்கு இல்லாத திறமை நல்லா தான். ஆனால் என்ன ரீசன் அப்படின்னா, ஒருவேளை அவங்க விரும்பாமல் இருந்திருக்கலாம். சினிமாவில் ஹீரோயினாக பண்ணவங்க நிறைய பேர் இப்போ சீரியலில் ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் நடிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து சொல்லும்போது, இன்டர்வியூவில் சொல்லும்போது, எனக்கு பிடிக்கல சினிமா, எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றாங்க. மேபி அவங்களுக்கு இந்த டிவி கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். இல்லை சிலர் முன்னேறுன்னு நினச்சி சிவகார்த்திகேயன் அளவுக்கு அவங்கள தங்களே சேல் பண்ண தெரியாமல் கூட இருக்கலாம். அது வந்து ஆனால் அவர் போய் எதிர்நீச்சல் அந்த டைம்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டாங்க, உங்களில் யார் அடுத்த சிவகார்த்திகேயன், இல்லை சிவகார்த்திகேயனோடது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ், இந்த மாதிரி யூடியூப் இல்லாத டைம் அது எக்ஸ்க்ளூசிவ் கிளிப்ஸ் எல்லாம் வச்சு அவர் முன்னாடி பண்ணது, ஃபஸ்ட்டு ஆடிஷன் கொடுத்தது, அதெல்லாம் நீங்கள் இந்த யூடியூப்பில் தேடினாலே பெருசாக இருக்காது. அதை வந்து ஆமாம் விக்னேஷ் கார்த்திக் தான் ஹோஸ்ட் பண்ணார். ஸோ அதை வந்து ஹோஸ்ட் பண்ணி விக்னேஷ் கார்த்திக் இப்போ படம் எடுத்துட்டாரு. ஸோ ஹோஸ்ட் பண்ணி ஒரு இது போட்டாங்க. அவர் வந்தப்போ இருந்த இம்பேக்ட் வந்து பயங்கரமாக இருந்தது. ஆமாம், ஏன்னா இப்போ தான் உங்களில் யார் அடுத்த சூப்பர் ஸ்டாருங்கிற கொஸ்டின், அப்போவே உங்களில் யார் அடுத்த சிவகார்த்திகன்ற ஜிடி வந்தால் சிவகார்த்திகேயன் ஆகலான்ற ஒரு இது வந்து அப்போ இப்போ சிவகார்த்திகேயன் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அவரை தாண்டி இருக்கிற வன்மங்களையும் அவர் மேலே போடப்படுற வன்மங்களையும் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். கூடயே உட்காந்து அவர் கூட டிராவல் பண்ண மாதிரி நம்ம பாட்டில் பேசுகிறோம் எவ்வளோ நேரம். உண்மையில் அவரோட வெளித்தோற்றத்தையும் உள்தோற்றத்தை பார்க்கும்போது இந்த கல்லுக்குள்ள ஈரோன்னு சொல்லுவாங்க, அதானே சிவகார்த்திகேயனிடமும் பல ஆண்டுகள் புழல் சிறையில் இருந்துட்டு வந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதான் எனக்கு புரியுது. அதாவது என்னென்னா, அவர் எப்படி இருக்காருன்றதையும் மற்றவங்க அவரை பற்றி என்ன பேசுகிறாங்கன்றதும் வேற அது எல்லாருக்குமே நடக்கும். அந்த வகையில் யாரை குறிப்பிட்டு பேசுனான்றதை வந்து ஈரோடு மைஸ் தான் கிளாரிஃபை பண்ணணுமே தவிர நம்மளாம் அடிச்சு கூடாதுன்றதான் இந்த வீடியோ. அவருமே இன்னும் நம்மள மாதிரி ஒரு நிறைய பேர் வீடியோ பண்ண ஆரம்பிச்சா கிளாரிஃபை பண்ண ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன், வெற்றிமாறன் மாதிரி. ஏங்க பாவங்க, ஒரு ஈரோடு மைஸ் வந்து ப்ரமோஷனில் பேசுனது ஒரு தப்பாட்டுற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இது ஒரு ஜாலியான ஈவெண்ட்டாக எடுத்துக்கணும். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.